நாம் பார்க்கிற போது அந்த தேவன் எப்படியாக இருந்தார்? அவர் வல்லமையும் பராக்கிரமும் மகிமையும் வல்லமையும் நிறைந்தவராய் இருந்தார் என்று அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று சொல்லி நாம் அநேக காரியங்களை பார்த்தோம். இன்னும் பார்ப்போமானால் சங்கீதம் 29 அதிகாரத்தில் நிறைய அவர் சொல்கிறார். அவர் கேதுரு மரங்களை முறிக்கிறது 5வது வசனத்தில். 6வது வசனத்தில் லீபனோனின் காண்டாமரு குட்டிகள் துள்ளுவது போல அது துள்ளுகிறது. 7வது வசனத்தில் அக்கினி பிளக்கிறது என்று. 8வது வசனத்தில் காதேஸ் வனாந்தரம் அதிரும்படியாக அவருடைய சத்தம் இருக்கிறது. பெண்மான்கள் ஈணும்படி செய்கிறது என்றெல்லாம் சொல்லி ஆண்டவருடைய வல்லமையை எப்படி விளங்க செய்வது, கர்த்தருடைய வல்லமை, அவருடைய சத்தம் வல்லமையுள்ளது என்று சொன்ன தாவீது அந்த வல்லமை எப்படியெல்லாம் விளங்கும் என்கிறதுக்காகத்தான் இந்த உதாரணத்தை சொல்லியிருக்கிறார். இந்த வல்லமையானது இந்த பெரிய காரியங்களெல்லாம் செய்கிறது என்று சொல்லி இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கதாபாத்திரம் யாரென்றால் ஆபிரகாம். ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வல்லமை எவ்விதமாய் செயல்பட்டது, கர்த்தருடைய வல்லமை சர்வ வல்லவர் ஆபிரகாமின் வாழ்க்கையிலே எப்படி இடைப்பட்டார், ஆபிரகாமின் வாழ்வில் சர்வ வல்லவர் என்கிற தலைப்பில் தான் இன்றைக்கு நாம் தியானம் பண்ண இருக்கிறோம். ஆதியாகமம் 11 அதிகாரம் 31வது வசனத்தை நாம் பார்ப்போம். போதும். கானான் தேசத்துக்கு போக புறப்பட்டான். கர்த்தருடைய சத்தம், கர்த்தருடைய அழைப்பு ஆபிரகாமுக்கு வருவதற்கு முன்பாகவே அவனுடைய தகப்பன் தேராகு என்ன செய்கிறார்? ஆபிரகாம், அவனுடைய பேரன் லோத்து இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு கானானை நோக்கித்தான் பயணம் செய்கிறார்கள். ஆனால் அந்த பயணமானது வெற்றி அடைந்ததா என்றால் அந்த இடத்துல பார்க்குறோம், அவர்கள் ஆரான் மட்டும் வந்தபோது அங்கே இருந்து விட்டார்கள். இன்றைக்கு நம்ம கர்த்தருடைய பிள்ளைகளாக வாழக்கூடிய பரம கானானுக்கு தான் உங்களையெல்லாம் அழைத்து செல்கிறேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார், உறுதியும் கொடுத்துருக்கிறார். ஆனால் அந்த பயணம் எப்படியாக நம்ம கானானை நோக்கி மாத்திரம் நாம் செல்கிறோமா? கானானுக்கு செல்வது தான் நம்மளுடைய நோக்கம், அதுதான் இலக்கு. ஆனால் நம்முடைய நோக்கமானது அவ்வாறு உள்ளதா என்று தான் இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறோம். பாருங்கள், அந்த கானானை நோக்கி சென்ற பயணம் அந்த தேராவுடைய வாழ்க்கையில் ஆரானிலே நின்று பண்ணிட்டு போனது. அப்போ அந்த ஆரானில் அவங்க இருக்கும்போது அப்போ தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு? 12வது அதிகாரம் 1வது வசனம் இப்படியாக அவரை நோக்கி கூப்பிடுகிறார். கர்த்தர் ஆபிராமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. ஹல்லேலூயா. புறப்பட வேண்டும் என்று சொல். நம்ம ஒரு இடத்துல ஆண்டவர் நமக்கு துரிதப்படுத்துகிறார், நம்ம ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொல்கிறார் என்றால் முதலாவது அவருடைய கட்டளைக்கு நம்ம கீழ்ப்படியணும். இப்போ இங்கிருந்து நம்ம சென்னைக்கோ அல்லது ஏதாவது ஒரு ஊருக்கோ நம்ம போகணும்னு வைங்க, ஏதோ நாமக்கலுக்கோ ஏதோ ஒரு ஊருக்கு புறப்படுறோம். அப்புறம்னா முதல்ல என்ன செய்யணும்? போகணும் போகணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அதே இடத்துல இருந்தால் போயிடுவோமா? அதற்குரிய ஆயத்தங்களை பண்ணணும். அதற்கு உரிய பொருளாதாரம், பணம், இங்கேருந்து போகிறதுனா பஸ்ஸில் போகிறதுனா என்ன வேணும்? ஆயத்தம் எல்லாமே வேணும். நம்ம செல்வதற்கு வழி பயணங்களில் நம்ம போகிறதுக்கு வேண்டிய தண்ணீர் முதற்கொண்டு எல்லாமே என்ன செய்வோம்? ஆயத்தம் பண்ணி எடுத்துகிட்டு போவோம். அது செல்லக்கூடிய தூரத்தை பொறுத்து, அங்கே போய் நம்ம ஸ்டே பண்ணக்கூடிய நாட்களை பொறுத்து, எல்லாமே நம்ம கூட வருகிற நபர்களை பொறுத்து, சிறிய பிள்ளைகள், வயதானவர் யார் வர்றாங்களோ எல்லாரை பொறுத்தும் நம்ம போக வேண்டிய பயணத்துக்கு நிறைய ஆயத்தங்கள் இருக்குது. அதனால இப்போ நம்ம பரமகாணனை நோக்கி செல்கிற நாம் அப்படிப்பட்ட ஒரு ஆயத்தத்தை நாம் மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தான் இந்த இடத்துல பார்க்குறோம். இப்போ இங்கே பாருங்கள், அவன் என்ன சொல்கிறாரு? கானானுக்கு நீ போகணும் அப்படின்ட்டு இருந்தா, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னா
நீ அங்கே போகும்போது என்னது, புறப்பட்டு செல். எதையெல்லாம் விட்டு செல்ற சொல்கிறாரு, தேசம், இனம், வீடு, தகப்பன் எல்லாத்தையும் விட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பாருங்க, இதெல்லாமே எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் தான். இவங்க எல்லாத்தையும் நீ இழுத்து பிடிச்சிட்டு நீ போகணுன்னா என்ன செய்ய முடியாது, நான் காண்பிக்கிற தேசத்துக்கு போக முடியாது. சில வேலைகளில் நம்ம பார்க்குறோம், அதை இவைகளெல்லாம் விட்டுட்டு என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எதையெல்லாம் இழந்தீங்களோ, எதையெல்லாம் விட்டுட்டு வந்தீங்களோ அதற்கேற்ற பலனை தருவேன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஷீஷர்கள்லாம் பாருங்கள், படவுகள், வலை, தகப்பன் எல்லாரையும் விட்டுட்டு அவருக்கு பின் சென்றாங்க. பார்த்தீங்களா? அப்போ தானே அவங்க வந்து என்ன செய்ய முடியும், ராஜ்யத்தை கட்ட முடிஞ்சுது. ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல அந்த பயணமானது அந்த இடத்துல என்னது, தடைப்பட்டது. ஆனால் ஆண்டவருடைய நினைவு என்ன, கானானுக்கு கூட்டி செல்லணும். அது அவருடைய நினைவு. ஆண்டவருடைய நினைவில் இந்த சந்ததியை நான் கானானுக்கு அழைத்து செல்ல வேண்டும். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல ஆபிரகாமுக்கு அது போகிறதுக்கு முன்னால், இப்போ நம்மலாம் ஏதாவது ஒரு இடத்துக்கு போகிறோன்னா, நீ அங்கே வந்து அமைதியாக இருந்தா, போகிற தடத்துலலாம் எதுவும் வம்பு பண்ணாமல் இருந்தா, எதுவும் நீ அடம் பண்ணாமல் நான் சொல்கிறதெல்லாம் கேட்டு அம்மா அப்பா கையை பிடிச்சிட்டு கரெக்டாக நீ கூடவே வந்தீங்கன்னா உனக்கு அங்கே போனதுன்னே இது வாங்கி தருவேன் சொல்கிறோமா இல்லையா குழந்தைகளுக்கு? அது மாதிரி ஆண்டவரும் பாருங்க, காண்பிக்கிற தேசத்துக்கு போன்னு சொல்லிட்டாரு. நீ அப்படி செஞ்சீன்னா உனக்கு இதெல்லாம் தருவேன். ஒரு குழந்தைக்கு சொல்கிற மாதிரி சொல்கிறார். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி, முதலாவது ஆசீர்வாதம். அடுத்தது உன்னை ஆசீர்வதித்து பெரிய ஜாதி ஆக்கினா, இப்போ இன்றைக்கி நிறைய பேர் சொத்து சுகம் எல்லாமே ஐஸ்வர்யம் எல்லாமே இருக்குது. ஆனால் கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் ஐஸ்வர்யத்தை தரும். அதுக்கு முடிவு வந்து நம்ம ஆசீர்வாதமாகவே இருக்கணும்னா ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கணும். அப்போ ஆசீர்வதித்து ரெண்டாவது ஆசீர்வாதம், உன் பேரை பெருமைப்படுத்துவேன் மூன்றாவது ஆசீர்வாதம், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் இது நான்காவது ஆசீர்வாதம், உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன் இது எத்தனாவது ஆசீர்வாதம், 5. உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன் ஆறாவது ஆசீர்வாதம், 7 பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆபிரகாமுக்குள் வித்தின் யூ எல்லாம் ஆசீர்வதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 7 ஆசீர்வாதங்கள் சொல்றார். இத்தனை ஆசீர்வாதங்களையும் அவன் கேட்டு கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னபடியே அவன் புறப்பட்டு போனான். ஹல்லேலூயா. இப்போ இந்த இடத்துல 7 ஆசீர்வாதங்களும் பார்க்குறோம். பெரிய ஜாதி, கிரேட் நேஷன், பிளஸ்ஸிங் சொல்லும்போது சகல வளங்கள். அடுத்தது பேர் பிரஸ்தாபம், ஃபேமஸ், அவனுடைய நேமை வந்து ஃபேமஸ் ஆக்குனார். அடுத்தது காட்ஸ் கிரேஸ், ஆசீர்வாதமாக இருப்பாயின்னு சொல்லிட்டு அவருடைய கரம் கூடவே இருந்தது. அடுத்தது பிளஸடு பர்சன், யாருக்கெல்லாம் அவன் ஜெபம் பண்ணுறானோ, யாருக்கெல்லாம் ஆசீர்வாதம் போடுறாரோ எல்லா ஆசீர்வாதம் அப்படியே பலிக்கும். அவர் ஆசீர்வதிக்கிறவங்கள கர்த்தர் உம்மோடு இருப்பாராக அப்படின்னு சொன்னாங்கன்னா என்ன செய்கிறாங்க அவங்களும், அவர் உம்மோடும் இருப்பாராக. போவாஸ் தன் வயல்வெளியில் வேலை செய்கிறவங்களெல்லாம் வந்ததுன்னு என்ன சொல்வார், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக, அவர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராகன்னு வேலைக்காரங்களாம் சேர்ந்து போவாஸ் ஆசீர்வதிப்பாங்களாம். ஹல்லேலூயா. இப்படியாக நம்ம வந்து அந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது சபிக்கிறவர்களை நானும் சபிப்பேன்னு சொல்கிறாங்க. இப்போ நமக்கு விரோதமாக யார் என்ன சொன்னாலும், யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறிச்சொல்லும் இல்லைன்னு சொல்கிறோம். யார் என்ன செய்தாலும் சரி இனி ஒரு சாபமும் இராதுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறார். ஆகவே அப்படிப்பட்ட தேவன் சாபமான முள்முடியை நமக்காக சிலுவையில் சுமந்து தீர்த்திருக்கிறார். ஆகவே இந்த இடத்துல பாருங்கள், சபிக்கிறவர்களை சபிப்பேன்னா அவரே பார்த்துக்குவார். பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். நீ யாருக்கிட்டே என்ன செய்ய வேண்டாம், அவங்க ஒன்று சொன்னாங்கன்னா நீ ஒன்று வாக்குவாதமெல்லாம் போட்டுட்டு இருக்காத, நான் பார்த்துக்குவேன், உனக்கு எதிரிட்டு வருகிறவர்களை நான் பார்த்துக்குவேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறாரு. அடுத்தது எல்லாருக்கும் அவன் ஒரு பிளஸ்ஸிங் பீப்புளாக, பிளஸ்ஸடு பீப்புளாக அவன் இருக்கிறான். ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே, 18 வருடமாக அந்த சூம்பினகையுடைய ஒரு சகோதரி சுகமடைந்தவன்னு என்ன சொல்கிறாங்க, ஆபிரகாமின் குமாரத்தியாக இருக்கிறாளே. ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் அப்படித்தான் சொல்கிறார். அந்த அந்த பிச்சையை எடுத்துக்கொண்டு இருந்தது லாசரு, ஐஸ்வர்யவான் வீட்டுக்கு முன்னால் இருந்தவன் மரித்த உடனே எங்கே போய் விடப்பட்டான், ஆபிரகாமனோட மடியில் தேற்றப்பட்டான். ஹல்லேலூயா. பாருங்க, இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை எல்லாம் ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. தேவன் நினைத்தது நடக்க நாம் என்ன செய்ய வேண்டும்,
இதைத்தான் நம்ம 7 காரியங்களை இன்றைக்கி சிந்திக்கிறோம். 7 ஆசீர்வாதங்களை ஆபிரகாமுக்கு சொன்னார். நீ நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போனால் சர்வ வல்லமையுள்ள தேவன் உன்னோடு இருப்பார். அவர் நினைத்த காரியம் நம்ம வாழ்க்கையில் நடக்கணும்னா அவர் எப்படியும் யாரை கொண்டு செய்து முடிப்பார். ஆனால் நம்ம வாழ்வில் அது நிறைவேற வேண்டுமென்றால், நம்ம சந்ததிகளுடைய வாழ்க்கையில் அது நிறைவேற வேண்டுமென்றால் நாம் என்ன செய்ய வேண்டும், அதைத்தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க. அந்த தேசத்தில் அப்போ யார் இருந்தாங்கன்னு சொல்லியிருக்குது, கானானியர்கள் அந்த தேசத்தில் இருந்தாங்கன்னா 6வது வசனத்தில் வாசிக்கிறோம். 12:6 கடைசி பகுதியில் அக்காலத்திலே கானானியர் அந்த தேசத்தில் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஒரே ஒரு ஜாதி தான் அந்த இடத்துல இருந்துச்சு. அடுத்ததாக நம்ம பார்க்குறோம் 12:7 வாசிப்போம். 12:7 அடுத்த வசனம் வசிங்க. ஹல்லேலூயா. முதலாவது அவன் செய்த காரியம் என்ன? அவரை தொழுது கொண்டான். ஹல்லேலூயா. பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான். முதலாவது நம்முடைய பயணத்தில் நம்ம அதுக்கு தான் என்றைக்குமே இன்றைக்கி நம்ம ஜெபத்தின் வல்லமையை தான் இன்றைக்கி சிறுவர்களும் தியானிக்கிறாங்க. முதலாவது எதை செய்ய தொடங்கினாலும் அந்த இடத்துல என்ன பண்ணணும்? ஜெபித்து ஆண்டவரை தொழுது கொண்டு. மோசே கூட பாருங்கள், இதையெல்லாம் பார்த்து தான் அவங்க கற்றுக்கொண்டாங்க. எதை செய்தாலும் என்ன செய்கிறாங்க? தொழுது கொள்கிறாங்க. யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், அவரும் என்ன செய்கிறார்? ஒவ்வொரு நாளும் பலியிட்டு ஆண்டவரை தொழுது கொள்கிறார். நம்ம தொழுகை நம்ம வாழ்க்கையில் எப்போது இருக்கணும். அந்தி சந்தி மத்தியான வேளைகளிலும் உம்மை நோக்கி முறையிடுகிறேன்னு சொல்கிறார். ஒரு நாளில் 7 வேளை உம்மை தொழுது கொள்கிறேன்னு சொல்கிறார். தானியேல் 3 வேளை தொழுது கொண்டேன்னு சொல்கிறார். இப்போ தாவீது சொல்கிறார், கர்த்தரை எனக்கு முன்பாக எப்போதும் வைத்திருக்கிறேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். அவருக்கு ஒரு நேரம் எல்லாம் எதுவும் இல்லை, எப்போதுமே 24 மணி நேரம் துதி தான். ராக்காலங்களிலும் உம்மை நினைக்கிறேன், நான் படுக்கையிலும் உம்மை தியானிக்கிறேன் அப்படிலாம் சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தரை தரிசிக்கிறாரு. கர்த்தருக்கு அவர் சந்ததிக்கு கொடுப்பேன்கிற ஒரு தரிசனத்தை ஆண்டவர் தர்றார். உனக்கு மாத்திரமல்ல, அவர் அழைச்சது யார் அழைச்சாரு? நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொன்னார். அந்த அழைப்பை கேட்டு உடனடியாக கீழ்ப்படிந்து வந்த ஆபிரகாம் என்ன செய்கிறாரு? வந்த உடனே முதலாவது அவரை தொழுது கொள்கிறார். அப்போ எதற்காக தொழுது கொள்கிறார்னு சொன்னால், ஆண்டவர் என்ன செய்கிறாரு? உன் சந்ததிக்கு இந்த தேசத்தை கொடுப்பேன். அந்த ஆசீர்வாதம் பாருங்கள், ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவருக்கு தர்றார். நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு. அப்போ அந்த இடத்துல சொன்ன உடனே அவர் என்ன செய்கிறாரு? 12வது அதிகாரம் 8வது வசனத்தில் தொழுது கொண்டான், பலிபீடம் கட்டி தொழுது கொண்டான்னு சொல்லுது. அப்போ அந்த பயணம் போயிட்டே இருக்குது. இந்த பயணம் பார்த்திங்கன்னா அந்த தொழுது கொண்ட இடத்துலையே ஆண்டவர் அந்த இடத்துல திரும்ப அடுத்த ஸ்டெப்பு, அடுத்த இது அவங்களுக்கு தெரியணுமில்ல. அப்போ அந்த இடத்துல அந்த தேசத்தில் திடீர்னு என்ன வந்துருச்சு? பஞ்சம் அதிகம். அப்போ பஞ்சம் வந்துருச்சுன்னா எங்கே நம்மளுக்கு பிழைப்பு கிடைக்குதோ அங்கே நம்ம போகிறதுக்கு ஆயத்தமாயிருவோம்ல. நகோமியோட வாழ்க்கையில் கூட அதானே பார்க்குறோம். அங்கே பஞ்சம் வந்தோடனே என்ன செய்கிறாங்க? மோவாவுக்கு போனாங்க. அது மாதிரி இவங்களுடைய வாழ்க்கையிலையும் ஆபிரகாமினுடைய வாழ்க்கையில் 12வது அதிகாரம் 10வது வசனத்தில் பார்க்கும்போது அந்த தேசத்திலே பஞ்சம் உண்டாயிற்று. தேசத்திலே பஞ்சம் கொடிதாக இருந்தபடியால் ஆபிராம் எகிப்து தேசத்திலே தங்கும்படி அவ்விடத்திற்கு போனான். அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், அப்போ ஆண்டவர்கிட்ட எதுவுமே அவன் கேட்கவே இல்லை. ஆண்டவரே பஞ்சம் வந்துருச்சே, நீ காண்பிக்கும் தேசத்துக்கு போன்னு சொன்னீங்க, சத்தத்தை கேட்டு சித்தம் செய்தேன், என்னை தத்தம் செய்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் என்ன வந்துருச்சு? இப்போது சோதனை வந்துருச்சே, பஞ்சம் வந்துருச்சே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே யாரையும் கூட்டிகிட்டு போகிறான்? லோத்தையும் கூட்டிகிட்டு போகிறான். அப்போ எல்லாரும் போகிறாங்க. அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறான்? அந்த சுய புத்தி, சுய இஷ்டம், தன் மனம் போன போக்கு, இந்த 3 அந்த இடத்துல காணப்படுகிறத பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு ஆண்டவர் அந்த வழியை காட்டி அவராக காட்டியிருந்தாருன்னா அந்த சோதனைகள்லாம் அவனுக்கு வந்திருக்காங்க எகிப்து தேசத்தில். ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், அவனாக என்ன செய்கிறான்? எகிப்து தேசத்தில் நல்ல செழிப்பு இருக்குதாட்டிருக்குது, அங்கெல்லாம் மக்கள் நல்லா இருக்கிறாங்க. ஏன்னா நெயில் நதி, நெயில் நதி, அந்த நதியெல்லாம் இருக்கிறதுனால அங்கே பஞ்சம் இல்லை, செழிப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு
அவனா என்ன செய்கிறான், எகிப்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு புறப்படுறாங்க. ஆனால் அந்த இடத்துல என்ன ஆகிடுது, அந்த இடத்துல பார்வோன் என்ன செய்கிறாரு, எல்லாரையும் அவங்க அனுப்பிச்சி விட்டுறாரு. 12வது வசனம், 12வது அதிகாரம் 20வது வசனம் படிங்க. பார்வோன் நீங்கள் இங்கிருந்து போங்கன்னு சொல்லிட்டு எல்லா வெகுமதிகள்லாம் கொடுத்து என்ன செய்கிறான், அனுப்பிட்டார். அப்போ அந்த இடத்துல பார்க்குறோம், கர்த்தர் இந்த பார்வோனுடைய வீட்டை கடிந்து கொண்டார். இவன் எல்லாம் சுயஸ்திதிக்கு போனாலும் அந்த இடத்துல மனைவியை சகோதரின்னு சொல்கிறான். நீ எல்லாம் என்ன செய்வாங்க, என்ன கொன்றுவாங்க. ஏன்னா அந்த இடத்துல பார்க்குறோம் 15வது வசனத்தில், பார்வோனுடைய பிரபுக்களும் அவனை கண்டு பார்வோனுக்கு முன்பாக அவளை புகழ்ந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அது வரும். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு பெரியதொரு சோதனை. இப்போ எப்படி இவளுடைய அழகை எல்லோரும் புகழ்கிறாங்க, அதனால் நம்மளை கொன்னுட்டு என்ன செஞ்சுருவாங்க, அவங்கள அந்த சகோதரியை அவங்க வைத்துக்கொள்வார்கள் என்று சொல்லி அந்த இடத்துல பயந்து தான் அத்தனை பொய் எல்லாமே சொல்கிறான் அந்த இடத்துல. அப்போது ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நீ நான் அனுப்புகிற தேசம் இதல்ல, நீ காண்பிக்கிற தேசத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எல்லாருடைய அந்த மனதையும் அந்த இடத்துல இது பண்ணிவிட்டு அவன் என்ன செய்கிறான், எல்லாரும் அந்த வேலைக்காரர்கள் எல்லாரையும் அவனுக்கு கட்டளை கொடுத்து அவங்கள அனுப்பிச்சுடுப்பா, அவங்கள அனுப்பிச்சுட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறோம். அனுப்பி விட்டான் அப்படின்னு. அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம் 13வது அதிகாரத்தை எடுத்துக்கோங்க. 13ஆம் அதிகாரம் ஆபிரகாம், ஆதியாகமம் 13:4 பாருங்க. தான் கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொண்டான். திரும்ப அந்த பயணம் தோல்வியாக முடிஞ்சிருச்சு. அவன் இப்போ பயணம் வந்துட்டு இருந்தது எகிப்தை நோக்கி வந்தது என்ன செஞ்சிருச்சு, ஃபெயிலியர் ஆயிடுச்சு. உடனே அங்கே என்ன செய்கிறான், தீர்மானத்தை திரும்பவும் புதுப்பிக்கிறான். ஹல்லேலூயா. இரண்டாவதாக நம்ம பார்க்குறது என்னது, தீர்மானத்தை புதுப்பித்தல். முதலாவது பார்க்குறோம், ஃபஸ்ட் எடுத்துனே தொழுது கொண்டு செல்கிறான். திரும்பவும் என்ன பண்ணுறாங்க, ஆபிரகாம் மிருக ஜீவன்கள் வெள்ளி பொண்ணு ஆஸ்தி உடைய சீமானாக இருக்கிறான். ஆனால் இன்றைக்கி நம்ம இப்படி தப்பு பண்ணி எகிப்தில் போய் எல்லார்கிட்டையும் நம்ம அப்படியே தலைகுனிவிஞ்சு, பார்வன் திட்டுறாருல்ல, உன் மனைவியே சகோதரின்னு சொன்னேன் அப்படின்னு இடத்துல எல்லார் முன்பாக கடிந்து கொள்கிறான். அப்போ அந்த இடத்துல அவனுக்கு ஒரு தலைகுனிவு. அப்போ அந்த பின்னடைவு ஏற்பட்டதுனால அவன் என்ன செய்கிறான், திரும்பவும் தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். ஃபஸ்ட்டு எந்த பலிபீடத்தை கட்டினானோ அங்கேயே திரும்பவும் போகிறான். இப்போ பாருங்க பிரயாணம் எவ்வளோ வருது நம்ம வாழ்க்கையில். திரும்பவும் நம்ம ஒரு வாழ்க்கையில் ஆண்டவர் ஒரு பாதையை காட்டிக்கிட்டே இருந்தாருன்னா அதில் போய்கிட்டே இருக்கணும். இடையில ஏதாவது ஒரு அப்டக்கிள் வருதா, ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ண, ஆண்டவரே இன்னும் எனக்கு வழியை காட்டுங்கன்னு சொல்லிட்டு கேட்கணுமா, வழியை என்ன செய்யக்கூடாது, நம்மளாம் ஒரு வழியை எடுக்கக்கூடாது. இதுதான் கரெக்டு, ஆண்டவரே நான் இந்த இடத்த போகிறேன் நீங்கள் ஆசீர்வதிங்க, அப்படி ஜெபம் பண்ணிட்டு போகிறது. ஆண்டவரே நீ காண்பிக்கிற தேசத்தை காட்டுங்க, எனக்கு ஒரு வழியை காட்டுங்கன்னு கேட்குறதில்ல. ஆண்டவரே நான் இப்படி செய்யலான்ட்டு இருக்கிறேன், நீங்கள் வந்து ஆசீர்வதிங்க, அப்படி சொல்கிற மாதிரி ஜெபம் பண்ணிட்டு போனால் திரும்பவும் என்ன செய்யணும், நம்ம முன்னால் இருந்த அந்த தீர்மானத்துக்கு திரும்பவும் வந்து திரும்பவும் நம்ம ரிப்பண்ட் ஆகி, ஆண்டவரே இனிமேல் நான் என்னோட சுய வழியில் போக மாட்டேன், நீர் சொல்கிற வழியிலே நான் போவேன், நீர் காட்டும் வழியில் செல்வேன், உன் கரம் ஒன்றை பிடிப்பேன், உன் பாதம் ஒன்றை தொடருவேன்ட்டு அதுக்கப்புறம் திரும்பவும் போகணும். இப்போ பாருங்க, தான் முதல் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கினதுமான ஸ்தலம் மட்டும் போனான். திரும்ப அங்கே போய் அந்த பலிபீடத்தில் திரும்பவும் தொழுது கொள்கிறான். பார்த்தீங்களா? அப்போ அந்த தொழுது கொள்ளும்போது ஆண்டவர் அந்த இடத்துல இன்னும் ஒரு செப்பரேட்டட் லைஃப் அந்த இடத்துல தர்றார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல தீர்மானத்தை புதுப்பிக்கணும். அடுத்தது இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொல்லப்பட்டிருக்குதுன்னா, அந்த இடத்துல 7வது வசனம் கடைசி பகுதி, அக்காலத்திலே கானானியரும் பெரிசியரும் அந்த தேசத்தில் குடியிருந்தார்கள். ஃபர்ஸ்ட் கானானியர் மட்டும்தான் இருக்கிறாங்க, இப்போ யார் வந்துட்டாங்க, பெரிசியரும் வந்துட்டாங்க. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலைகள் பாருங்க. நம்ம ஒவ்வொரு காரியத்திலையும் ஆண்டவருடைய திட்டத்துக்கும் தீர்மானத்துக்கும் நம்ம வந்து விலகி செல்வோமானால் அந்த இடத்துல நம்மளுக்கு வந்து சத்துருக்கள், அந்த மக்கள், நம்மளுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஜனங்கள் பெருகி கொண்டே இருப்பார்கள். அதனால் நம்ம என்றைக்குமே ஆண்டவருடைய சத்தத்திற்கு உடனடியான ஒரு கீழ்ப்படிதல் நமக்கு வேணும். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், அந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்ததாக நம்ம பார்க்குறோம், லோத்தை விட வேண்டும்.
அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குதுன்னா, ஆபிரகாமுடனே வந்த லோத்துக்கும் ஆடு மாடுகளும் கூடாரங்களும் இருந்தன. அவர்கள் ஒருமித்து குடியிருக்க அந்த பூமி அவர்களை தாங்கக்கூடாது இருந்தது. அப்போ இந்த இடத்துல பாருங்க என்ன சொல்கிறாரு, 8வது வசனத்தை வாசிங்க. ஆபிரகாம் லோத்தை நோக்கி, எனக்கும் உனக்கும் என் மேய்ப்பருக்கும் உன் மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் வேண்டாம், நாம் சகோதரர், இந்த தேசம் எல்லாம் உனக்கு முன்பாக இருக்கிறதல்லவா. ஹல்லேலூயா. அவன் பாருங்க அந்த உலகத்தினுடைய காரியங்களை தான் அவன் செய்கிறான். அப்போ இவங்க சொன்னதுனையும் பாருங்க, நீ கிழக்க போனால் நான் மேற்க போகிறேன், நீ தேர்ந்தெடுக்கிற தேசத்தை நீ வச்சுக்கோ, அதற்கு என்ன நீ விடுறையோ அதை நான் வச்சுக்கிறேன், எந்த ஒரு இதுவுமே இல்லை. ஏன்னா நான் சொத்து சுகம் எல்லாமே விட்டுட்டு, அப்பா எல்லாரையும் விட்டுட்டு, அத்தனையும் விட்டுட்டு வந்திருக்கிறேன், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை, நீ வலது புறம் போனால் நான் இடது புறம் போகிறேன் அப்படின்னு. ஆனால் லோத் அப்படியே சுற்றி பார்க்குறாரு, இதுதான் நல்ல சான்ஸு, நம்ம வந்து நல்ல செழிப்பான இடத்தையே எடுத்துக்கலாம், நம்ம வந்து என்னது தண்ணி வறட்சியில் எதுவும் வராமல் நல்லா எப்போவுமே நம்ம ஆடு மாடுகளுக்கு நல்லா தீவனம் இருக்கிற மாதிரி மேய்ச்சல் உண்டான நிலத்தை நம்ம தேர்ந்து கொள்ளணும். அது பாருங்க அது என்ன சொல்லியிருக்குதுன்னா, 10வது வசனம் கடைசி பகுதி, அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் என்ன சொல்லியிருக்குது, எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்போ பாருங்க அந்த இடத்துல எகிப்து தேசம் அவ்வளோ செழிப்பாக இருந்தது, கர்த்தருடைய தோட்டம் ஏதேன் தோட்டத்தை போல் இருந்துச்சான். அதை பார்த்தோன்னே நான் இந்த இடத்த செலக்ட் பண்ணிக்கிறேன்ட்டான். இப்போ பாருங்க உலகத்து பிரகாரமாக செலக்ட் பண்ண இடம் என்னாச்சு, கடைசியில் செழிப்பாக இருந்துச்சு. அந்த இடத்துல ஒரு புல்லு பூண்டு கூட முளைக்காத இடமா அது அக்கினியினால் சுட்டரிக்கப்பட்ட சோதோம் கொமராக மாறி போனது. இப்போ பாருங்கள் நம்முடைய தெரிந்தெடுப்பு அப்படி இல்லை. அப்போ ஆபிரகாம் பாருங்கள் அந்த தேசத்தை அவன் தெரிந்து கொள்ளலை, லோத் அதை தெரிந்து கொண்டு போயிட்டான். அப்போ நம்ம வந்து நம்முடைய வாழ்க்கையிலும் கூட உலக சிநேகமாக செழிப்பின் உபதேசம், செழிப்பை நாடி தேடி, நான் இப்படி தான் பிரதர், நம்ம உலகத்தில் தான் இருக்கிறோம், நம்ம ஒன்றும் பரலோகத்துக்கு போகலை, நம்ம இங்கே இருக்க வரைக்கும் நம்ம நம்மளுக்கு எல்லாமே கொஞ்சம் வேணும், அதெல்லாம் நம்ம அனுபவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் தந்திருக்கிறார், எல்லாத்தையும் அதுக்காக நம்ம விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி அநேகர் சொல்கிறத பார்க்குறோம். அப்படிப்பட்ட லோத்தை நாம் விட வேண்டும். அதுதான் நம்ம 3வதாக பார்க்குறோம். லோத்து போல இருக்கக்கூடிய காரியங்களை நாம் என்ன செய்யணும், விட வேண்டும். அது எப்படி இருந்தாலும் சரி. பாருங்க அவங்க சகோதரன் மகன் தான் வந்தால் நம்மளுக்கு நல்லா ஆதரவும் தேர்தலுமா இருப்பான்னு சொல்லிட்டு தான் கூட்டிகிட்டு வந்தார். நம்ம தனிமையாக இருக்கிறோம், பிள்ளை குட்டி இல்லை, அதனால் நம்ம என்ன செய்யலாம், லோத்தை கூட கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வமாக தான் வந்திருப்பார். ஆனால் ஆண்டவர் பின்னால் நீ இன்னும் செல்லக்கூடிய பயணத்தில் அந்த லோத்து வந்து உனக்கு ரொம்ப இடைஞ்சலாக தான் இருப்பான் அப்படிங்கிறது ஆண்டவருக்கு தெரியும். அவருடைய நினைவில் அவர் கணக்கு போட்டு வச்சுருக்கிறார். உடனே இந்த இடத்துல என்ன வந்தது, அந்த மிகுந்த ஆஸ்தி வருகிற போது அந்த இடத்துல அவங்களுக்கு அந்த இடத்துல ஒரு சலசலப்பை உண்டாக்கி, எப்படி ஒரு பாபேல் கோபுரத்தை அவங்க கட்டும்போது அந்த பாசையை தாறுமாறாக்கி அவர்கள் எல்லாரையும் பல பக்கமாக என்ன செஞ்சார், பிரிந்து போக செஞ்சார்ல, அது மாதிரி இந்த இடத்துல ஒரு காரியத்தை ஆண்டவர் செய்து லோத்தை விட்டு பிரியும்படி ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா. அடுத்ததாக நம்ம இந்த இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா, அந்த 1வது வசனம் ஃபுல்ஃபில் ஆகிறத பார்க்குறோம். ஃபுல்ஃபில் ஆகுதா, 12:1 ஃபுல்ஃபில் ஆச்சா, அந்த இடத்துல நிறைவேறுச்சா, நீ உன் ஜனத்தையும் இனத்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு வரணும்னு சொன்னாங்க. ஆனால் இவன் என்ன செய்யலை, மற்றதெல்லாம் விட்டான், அந்த ஜனம் தன்னுடைய சொந்த ஜனம் ரத்த பாசம் லோத்தை என்ன செய்கிறான், கூட்டிகிட்டே வர்றான். ஏன்னா அந்த முதல் வசனத்தில் ஆண்டவர் சொன்ன அந்த திட்டம் அவன் முழுமையாக நிறைவேற்றலை. அப்போ அந்த 3வது காரியத்தை செய்யும்போது தான் அது முழுமையடையுது. ஹல்லேலூயா. அப்போ தான் திரும்ப ஆசீர்வாதத்தை தர்றார். 13வது அதிகாரம் 14 18 வரைக்கும் இருக்கக்கூடிய வசனங்கள்லாம் பார்க்கும்போது நான் சொல்லிடுறேன், நீங்கள் வாசிக்க வேண்டாம். அப்போ அந்த இடத்துல என்ன செய்கிறார், 14 எல்லாம் சொல்கிறார், சமாதானத்தோடு நீ சேர்க்கப்படுவாய், இப்படி எல்லாம் இப்போ சோதோமின் ஜனங்கள் எல்லாம் பொல்லாதவர்களாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு, அது ரொம்ப நீங்கள் அண்டர்லைன் போடணும், லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு தான். நம்ம சிலதெல்லாம் நமக்கு ரொம்ப மனசில் வலியாக தான் இருக்கும். சில காரியத்தை விட்டுட்டு பிரியறதுனா ரொம்ப கஷ்டம்தான். இரத்த உறவுகள், உலக பிரகாரமாக இருக்கக்கூடிய நம்ம அவங்கெல்லாம் இரத்த சம்பந்தமான உறவுகளாக இருந்தாலும் கர்த்தர் ஒரு காரியத்தை செய்து நம்ம மூலமாக ஒரு ஆசீர்வாதத்தை தருவேன்னு சொல்லும்போது ஆண்டவருக்கு கீழ்ப்படிவோமா இல்லை மனுஷருக்கு கீழ்ப்படிவோமா, ஆண்டவரை சிநேகிப்போமா
இல்லை மனுஷரை சிநேகிப்போமா? நம்முடைய சிநேகம் எப்படி இருக்கிறது? அந்த இடத்துல தான் நமக்கு டெஸ்ட் வைக்கிறார். உலக பிரகாரமான ரத்தமா அல்லது ஆண்டவரின் ரத்தமா? நீ எந்த ரத்தத்தை நீ சார்ந்து கொள்வாய் அப்படின்னு தான் இன்னைக்கு நம்மளை ஆண்டவர் கேட்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல பாருங்கள், பிரிந்த பின்பும் ஆபிரகாம் ஆண்டவர் நிறைய ஆசீர்வாதத்தை கொடுக்குறார். நீ கண்களை ஏறெடுத்து நீ பார், வடக்கே தெற்கே கிழக்கே மேற்கே எல்லாத்தையும் பார், கண் பார்க்கும் பூமியெல்லாம் உனக்கு தருவேன். நீ எங்கே எழுந்து தேசத்தின் நீளம் அகலம் எம்மட்டும் அந்த அளவுக்கு திரி, அலைந்து திரி, அதை எல்லாத்தையும் நான் என்ன செய்வேன், நடந்து திரி, அந்த கால் மிதிக்கும் தேசத்தை எல்லாம் உனக்கு தருவேன். இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா அழகாக நம்ம பாட்டு பாடி நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எல்லாத்தையும் தர்றேன்ட்டார். ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாத்தையும் நீ தருகிறீர், கண் பார்க்கும் பூமியெல்லாம் உனக்கு சொந்தமாகும், கால் மிதிக்கும் தேசமெல்லாம் உனக்கு சொந்தமாகும் சொல்லிட்டா ரொம்ப சந்தோஷப்படுறோம். ஆண்டவர் எல்லாத்தையும் அதை தர்றேன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. ஆனால் அதை சுதந்திரிக்கிறதுக்கு நம்ம என்னென்னலாம் செய்யணும்னு பார்த்தீங்களா? அவ்வளவும் செய்தால் தான் ஆண்டவர் தருவார். அப்போ என்ன சொல்கிறார், நீ எழுந்து திரி, நடந்து திரி, நீ அதனால் என்ன செய்ய, கூடாரத்தை பெயர்த்து கொண்டு போய் எபிரோனில் இருக்கிற மம்ரேயின் சமபூமியில் சேர்ந்து குடியிருந்து அங்கே கர்த்தருக்கு ஒரு பலிபீடத்தை கட்டினான். திரும்பவும் அந்த இடத்த விட்டு அவன் வர்றான். அப்போ பாருங்கள் என்ன ஒரு காரியம் பாருங்கள், கண் பார்க்கும் பூமி, கால் பதிந்த தேசம் உனக்கும் உன் சந்ததிக்கும் தருவேன். அந்த வாக்குத்தத்தத்தை சொல்லிக்கிட்டே வர்றாரு. நான் சர்வ வல்லவர், இதையெல்லாம் உனக்கு செய்வேன், உனக்கு மாத்திரமல்ல உன் சந்ததிக்கும் செய்வேன். அப்போ இதே இந்த ஆசீர்வாதங்கள் நம்ம சுதந்திரித்துக் கொள்ளணும். அப்போது பூமியில் அந்த சந்ததி பெருகும் அப்படிங்கிறத அந்த இடத்துல ஆண்டவர் சொல்கிறார். அப்போ அந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது. அப்போ அவங்க அப்படியே வந்துகிட்டே இருக்கிறாங்க. 5 ராஜாக்களை என்ன செய்கிறான் அந்த இடத்துல, சோதோமின் மேலே போர் தொடுக்க வந்து, அந்த லோத்தினுடைய சரித்திரம் எல்லாருக்கும் தெரியும். அங்கே வந்து அவன் மனைவி பிள்ளைகள் அவன் சொத்து சுகம் எல்லாத்தையும் திருடிட்டு போயிடுறாங்க, எல்லாம் கொள்ளை கொண்டு போயிடுறாங்க. அதை கேள்விப்பட்ட உடனே ஆபிரகாம் என்ன செய்கிறாரு, தன் வீட்டிலே பிறந்தவர்களும் நல்ல கை யுத்தத்தில் தேர்ந்தவர்களுமான 318 பேர் அவங்கள கூட்டிக்கிட்டு 5 ராஜாக்களை அவன் அழிக்கிறதுக்கு என்ன செய்கிறாரு, அங்கே சண்டைக்கு போகிறத பார்க்குறோம். 5 ராஜாக்கள் அந்த இடத்துல முறியடிக்கிறான். இப்போ பாருங்கள் 14வது அதிகாரம் 9வது வசனத்தில் கடைசி பகுதி, அந்த 5 ராஜாக்களோடும் இந்த 4 ராஜாக்களும் யுத்தம் பண்ணார்கள் அப்படின்லாம் இருக்குது. அப்போ இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது, 14வது வசனம், 15வது அதிகாரம் 14வது வசனம், தன் சகோதரன் சிறையாக கொண்டு போகப்பட்டதை ஆபிரகாம் கேள்விப்பட்டு எல்லாத்தையும் அவங்க கூட்டிகிட்டு போகிறான். 16வது வசனத்தில் பாருங்கள், தன் சகோதரனால் லோத்தையும் அவனுடைய பொருளையும் ஸ்திரீகளையும் ஜனங்களையும் திருப்பி கொண்டு வந்தான். திருப்பி கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ அவங்க இப்போ வரும்போது பாருங்கள், வெற்றியாக வரும்போது, ஆண்டவருக்காக வெற்றியை சூடும்போது அந்த இடத்துல நம்மை தேடி ஆண்டவர் வருகிறத பார்க்குறோம். பாருங்க, பள்ளத்தாக்கின் வழியே சோதோமின் ராஜா புறப்பட்டு ராஜாவின் பள்ளத்தாக்கு என்னும் சாவே பள்ளத்தாக்கு மட்டும் அவனுக்கு எதிர்கொண்டு போனான். அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாக இருந்த சாலேமின் ராஜாவாகிய மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சசம் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து, வானத்தையும் பூமியும் உடையவராகி உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக அப்படின்னு ஆசீர்வதிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அப்போ அந்த இடத்துல பாருங்கள், எல்லாருக்கும் முன்பாகவும் அவன் பேரை பெருமைப்படுத்துவேன்னு சொன்ன அந்த ஆசீர்வாதம் நிறைவேறிச்சா? ஹல்லேலூயா. 5 ராஜாக்கள் ஆண்ட எல்லா தேசத்துலேயும் ஆபிரகாமுடைய பேர் என்ன செய்யுது, விளங்குது. அந்த 318 பேர் தான் கூட்டிகிட்டு வந்தான். ஆபிரகாம் பாரு எப்பேற்பட்ட வெற்றி வீரன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எவ்வளவு இந்த நாட்களில் லட்சமாக இராணுவ வீரர்கள் இருக்கிறாங்க. ஆனால் அவங்களால கூட என்ன செய்ய முடியல, இத்தனை வெற்றியை சாதனை பண்ண முடியல. ஆனால் கர்த்தர் மாத்திரம் நம்ம கூட இருந்தார்னா, உங்க சொல்லியிருக்கிறார், உங்களில் ஒருவன் 1000 பேரையும் 2 சேர்ந்தா 10,000 பேரையும் துரத்துவார்கள். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தேவன் சொல்லி பாருங்க. அந்த இடத்துல அவன் வரும்போது என்ன சொல்ற, பேரை பெருமைப்படுத்தினான் என்று சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். ஆண்டவர் அவன் பேரை பெருமைப்படுத்தினான். அப்போ இந்த இடத்துல பாருங்கள், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை அந்த இடத்துல அவங்க பார்க்குறாங்க. இப்போ பாருங்கள், இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்குது, அந்த இடத்துல எல்லா ஆசீர்வாதங்களையும் தேவ ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொண்டான்.
அப்போ அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, நீங்கள் எல்லாம் எனக்கு, நீங்கள் எதுவுமே எனக்கு வேண்டாம், ஒரு சரடு கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஆனால் எங்கூட போர் செய்ய வந்தாங்கல்ல அந்த மம்ரே, அந்த தேசத்தில் இருக்கிற புருஷர்கள் எங்கூட வந்தாங்கல்ல, அவங்களுக்கு மட்டும் நீங்கள் பங்கு கொடுத்துக்குங்க, ஆனால் எனக்கு எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நான் எதுவுமே நான் எடுத்துகிட்டு போகலை, பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு 23வது வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. அதுக்கு முதல் வசனம் சொல்லுது, உமக்கு உண்டானவைகளில் யாதொன்றையாகிலும் எடுத்து சொல்லே. நான் கை பாருங்க சுத்தம், நான் எதுவுமே வாங்கிக்கல, எதுவுமே இல்லை, எனக்கு வானத்தையும் பூமி உண்டாக்கின கர்த்தரிடத்துலேருந்து எனக்கு ஆசீர்வாதம் வந்தால் போதும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறார். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பார்த்தான் இந்த இடத்துல பார்க்குற 22. அப்போ ஆசீர்வாதத்தின் ரகசியம் என்னன்னு சொல்லிட்டு அதையும் இந்த இடத்துல நம்மளுக்கு சொல்கிறார். ஆசீர்வாதத்தின் ரகசியம் இப்போ பாருங்க என்ன சொல்லியிருக்குதுன்னா, அந்த இடத்துல 20வது வசனம் வாசிங்க. ஹல்லேலூயா. இவனுக்கு ஆபிராம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, எந்த ஒரு இதுலேயும் சில சமயம் அந்த மாதிரி போருக்கெல்லாம் போயிட்டு வந்தா, இந்த மாதிரிலாம் ரொம்ப அப்படியே டென்ஷனில் அப்படியே எல்லா இதுவும் வந்தால் என்ன செய்வாங்க, சில சமயம் ஆண்டவரே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு இதை மட்டும் சொல்லிட்டு வந்துகிட்டே இருப்பாங்க. ஆனால் அந்த இடத்துல பாருங்க, அவன் அந்த இடத்துலையும் கூட ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கணத்தை அவங்க செய்கிறாங்க. மெல்கி சேதேக்கு அப்பமும் திராட்சரசம் கொடுக்குறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. அப்போ உன்னதமான தேவனுக்கு ஸ்தோத்திரம் நீ சொல்லிட்டு எல்லாம் அவனுக்கு சகல ஆசீர்வாதத்தை சொன்னதுனையும் ஆபிராம் அந்த மெல்கி சேதேக்கு ஆசாரியின் இடத்துல தனக்கு உண்டான எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். அதுதான் அவனுடைய பெரிய ரகசியமே, அவனுடைய ஆசீர்வாதத்தின் ரகசியமே அதில் தான் இருக்குது. மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் ஆண்டவர் சொல்கிறார், காணிக்கைகளாம் தசமம் வாங்கலும் நீரங்களை சோதித்து பாருங்கள், பலகணியை திறந்து இடங்களாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை தரேன். இன்றைக்கி நம்ம ஆசீர்வதிக்கும் தேவனுக்கு எப்படி நம்ம ஆசீர்வதிப்பார் அந்த ரகசியமெல்லாம் நமக்கு தெரியுது, சீக்கிரட்லாம் தெரியுது. ஆனால் அந்த சீக்கிரட்டை நிறைவேற்றுகிறதுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த கட்டளையை நிறைவேற்றுகிறதுக்கு நமக்கு என்ன செய்யறதில்ல, மனம் இல்லை. அப்போ அந்த ஆசீர்வாத தடைகளுக்கு காரணம் அதுதான். அப்போ கர்த்தரின் ஆசீர்வாதமே நமக்கு ஆசீர்வாதத்தை தரும் என்று சொல்கிறோம். அப்போ எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்தான். இது 4வது ஆசீர்வாதம், 4வது கட்டளையாக அவன் செயல்படுத்துகிறார். எல்லாவற்றிலும் ஒன்றில் கூட இல்லை, சகலத்திலும் அந்த இடத்துல தசம பாகத்தை கொடுக்க. நிலத்தின் விளைச்சலாக இருக்கலாம், மந்தைகளின் ஆடுகளாக இருக்கலாம், நம்ம சம்பாதிக்கிற சம்பாத்தியமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் சரி அத்தனையிலையும் ஆண்டவருக்கு நம்ம தசம பாகத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்குறோம். அடுத்தது பாருங்கள், அப்போ ஆண்டவரை முழுமையாக என்ன செஞ்சான், விசுவாசித்து அந்த இடத்துல செல்கிறத பார்க்குறோம். முழுமையாக ஆண்டவரை மட்டுமே விசுவாசித்தான். ஆண்டவர் எனக்கு தருவார் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் விசுவாசித்து போனார். அப்போ 15வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு, நீ பயப்படாதே, நான் உனக்கு மகா பெரிய கேடகமும் மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அந்த இடத்துல பார்க்குறோம், அவன் நிறைய சொல்கிறாரு. ஆண்டவர் சொன்னதுனையும் இதெல்லாம் சரி ஆண்டவரே, ஆனால் எனக்கு அடியனுக்கு நீர் எனக்கு பிள்ளை என்ன செய்யல தரல, என்ன தருவீர், நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல புலம்பும்போது அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு, என் வீட்டில் பிறந்த எலியேசர் அவனை சுதந்திரவாளியாக மாற்றும் அப்படின்னு சொல்லும்போது சுதந்திரவாளியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்கிறார், இவன் இல்லை, உன் கற்பத்தின் பிறப்பே உனக்கு சுதந்திரவாளியாக இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு 6வது வசனத்தை வாசிங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். அவர் ரைச்சியஸ் பர்சனாக அந்த இடத்துல இருக்கிறார் பாருங்க. அவன் கர்த்தரை விசுவாசித்தான், மிகவும் முக்கியம். அப்படியே அந்த ஒரு சாதகமான சூழ்நிலையே இல்லை, அவன் முதிர்ந்த வயதுள்ளவன் ஆயிட்டான். ஆனாலும் என்ன செய்கிறாங்க அந்த இடத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அதனால தான் விசுவாசிகளுடைய பட்டியலில் அவன் வர்றார், விசுவாசிகளின் தகப்பனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம ஆண்டவர் ஒரு காரியத்தை நம்ம சொல்கிறாருன்னா, ஐயோ இதெல்லாம் நடக்குமா, இதெல்லாம் எது சாத்தியமே இல்லை, எப்படி இதெல்லாம் என் லைஃப்பில் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யக்கூடாது, ஒருபோதும் நம்ம அவிசுவாசமே கூடாது, அவிசுவாசமே கூடாது. நம்ம வாழ்க்கையில் நம்ம எந்த அளவுக்கு விசுவாசிக்கிறோமோ அந்தளவுக்கு ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் கிரியை செய்வார். உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்.
அப்படிங்கும்போது நம்ம வாழ்க்கையில் செய்ய மாட்டாரா? ஹல்லேலூயா, நிச்சயமாக செய்வார். இப்போ பாருங்க, இந்த இடத்துல உடனே அந்த இடத்துல இந்த தேசத்தை கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கன்ஃபார்ம் பண்ணுறாரு. பிளஸ்ஸிங் கொடுத்து அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணுறாரு. நான் சுதந்திரித்து கொள்வேன், எதினால் என்று அறிவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல 7வது வசனத்தை ஃபஸ்ட்டு பார்க்குறோம். தன் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேரு தேசத்தில் பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல உறுதிப்படுத்துறார். அப்போ இவர் புறப்பட்டது ஆரானிலிருந்து தான் செய்கிறார். தகப்பனுக்கு பின்னால் தான் ஆண்டவருடைய அழைப்பு பெற்றார். ஆனால் ஃபஸ்ட்டு ஊர் என்கிற கல்தேரு தேசத்திலிருந்து தேராக புறப்பட்டு வந்ததுலேருந்தே ஆண்டவர் முன்குறித்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த தேசத்துலேருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ அந்த இடத்தை எல்லாம் சொல்லிவிட்டு நான் எப்படி ஆண்டவரே இதை நான் அறிந்து கொள்வேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டாரு. அப்போ அடுத்து பாருங்கள், 16வது அதிகாரம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்குது? அவன் தேவனுடைய திட்டத்தை அவன் ஆண்டவர் தரேன்னு சொல்லிட்டாரு. அவன் விசுவாசத்தில் தான் இருக்கிறான். ஆனாலும் அந்த இடையில் என்ன செய்யிட்டாங்க? தன் மனைவி சொல்கிறத கேட்டு அவன் எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டான் அப்படிங்கிறத இந்த 16வது அதிகாரம் ஃபுல்லாக இருக்குது. அதில் அவன் என்ன செய்யலை? உத்தமமானதை செய்யவில்லை. உத்தமமானதை செய்யவில்லைன்னு சொல்லி பார்க்குறோம். அதனால தான் ஆண்டவர் 17வது அதிகாரம் 1 வசனத்தில் இதை சொல்லி அவரை கடிந்து கொள்கிறார். படிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. உன் மனைவி பேச்சு கேட்டு நடக்காத. ஆனால் அதையும் சொல்கிறாரு, ஜெபம் முன்பாக சாரால் என்ன சொல்கிறாள் அதை செய்யின்றாரு. அது அதுதான் என்ன சொல்கிறதுனா, ஆண்டவர் சொல்கிற கட்டளை இருக்குது. அதாவது அனுமதிக்கப்பட்ட ஆசீர்வாதமாக அந்த இடத்துல ஆகிப்போச்சு. அனுமதிக்கப்பட்டது. என்னமோ கேட்குறப்பா, இப்படி அடம் பண்ணி கேட்டால் என்ன பண்ணுறது? சரி போ அப்படின்றவர் அந்த மாதிரி. ஆனால் ஆண்டவர் சொல்கிற கட்டளையின்படி அந்த இடத்துல அவன் இன்னும் காத்திருந்தா இந்த மாதிரி பிரச்சனையே அவன் வாழ்க்கையில் வந்திருக்காது. பாருங்க, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, இனியாவது உத்தமனாயிரு அப்படின்னு அந்த இடத்துல சொல்கிறார். அந்த இடத்துல அப்போ உத்தமமானதை நம்ம செய்யணும், உத்தமமானதை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல பார்க்குறோம். அது இப்போ இவ்வளோ நேரம் நம்ம 5 காரியங்களை சிந்திச்சிருக்கிறோம். முதலாவதாக என்ன சொல்லணும்? தொழுது கொள்ளணும். 2வதாக என்ன செய்யணும்? தீர்மானத்தில் நம்ம புதுப்பித்து கொண்டே இருக்கணும். ஒவ்வொரு நாளும் இந்த தீர்மானத்தை நம்ம ஆண்டவரை தொழுது கொள்ளும் போதெல்லாம் அந்த தீர்மானத்தை திரும்ப திரும்ப ரினியூவல் பண்ணிக்கிட்டே இருக்கணும். 3வதாக லோத்தை விட வேண்டும். 4வதாக எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுக்க வேண்டும். 5வதாக கர்த்தரை விசுவாசிக்க வேண்டும். அடுத்தது உத்தமமாய் இருக்க வேண்டும். 6வதாக நம்ம பார்க்குற உத்தமமாய் இருக்க வேண்டும். ஏன்னா ஆண்டவர் உத்தமமான மனுஷங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். யோபு சொல்லி பார்க்கும்போது பாருங்கள், அவன் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்தவனும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இப்போ வஸ்தியை நீக்கிட்டு ஆகாஸ்வரு வேற ராஜாத்தி ஏற்படுத்தும் போது என்ன சொல்கிறாங்க? வேறொரு உத்தமியாகிய ஒருத்திக்கு இந்த ராஜ மேன்மையை கொடுங்கன்னு சொல்கிறோம். அப்போ யார் இந்த உத்தமமாக காணப்பட்டா? எஸ்ஸர் உத்தமமாக இருந்தா. இப்போ ரூத்தை குறித்து போவாஸ் சொல்லும்போது என்ன சொல்கிறாரு? நீ முந்தின நற்குணத்தை பார்க்கலும் உன் பிந்தின நற்குணம் இதாக இருக்குது, நீ உத்தமமான ஸ்திரீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல புகழ்கிறான். ஆமாம், உத்தமியே என் புறாவே. ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு? உன்னத பாட்டில் மணவாட்டி பார்த்து அப்படி சொல்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் உத்தமமாக காணப்படணும். நம்ம வழிகள் ஆண்டவருக்கு முன்னாடி உத்தமமாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, உத்தமமாக நம்ம இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ஆண்டவர் விரும்புகிறாரு. அதனால தான் அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம். அப்போது ஆதியாகமம் 17:7 வாசிங்க. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கையை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, அவன் அப்படி உத்தமமாக வரும்போது எப்பேற்பட்ட ஆசீர்வாதம் பாருங்க. நான் உன் தேவன். அது வரைக்கும் உன் தேவன் அப்படிங்கிறத ஆண்டவர் சொல்லவே இல்லை. உனக்கும் உனக்கு பின்வரும் உன் சந்ததிக்கும் நான் தேவனாயிருக்கும்படி. அதனால தான் நம்ம சொல்கிறோம் ஆபிரகாமின் தேவனே.
ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனேன்னு அப்புறம் அதனால தான் சொல்கிறோம், உன் தேவனாய் இருக்கும்படி எனக்கும் உனக்கும் உனக்கு பின் தலைமுறை தலைமுறையாக வரும் உன் சந்ததிக்கும் நடுவே என் உடன்படிக்கை நித்திய உடன்படிக்கையாக ஸ்தாபிப்பேன். இட்டர்னல் கவனன்ட்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ பாருங்கள், பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரம். இப்போ நித்திய உடன்படிக்கை, அடுத்தது என்ன இருக்குது? நித்திய சுதந்திரம். எப்படி அது பாய்ந்து வருது? அந்தது ஆபிரகாம் டு ஈசாக்கு, ஈசாக்கு டு யாக்கோபு, யாக்கோபு டு யோசேப்பு, அப்படியே அவருடைய பிரசன்னமாகுதலை விரும்புகிற யாவரும் அவருடைய புத்திரர்களாக இருக்கிறோம். யோவான் சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 12வது வசனத்தில் அப்படி தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை விசுவாசிக்கிற அனைவரும், அவரை பற்றி கொள்கிற அனைவரும் அவருடைய புத்திரராகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். ஹல்லேலூயா. நித்திய உடன்படிக்கை, நித்திய சுதந்திரம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது ஒரே ஒரு காரியத்தை நம்ம பார்க்கணும். இப்போ அவன் அப்படி விசுவாசத்தினால என்ன செய்யப்பட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல பாருங்கள் என்ன சொல்லியிருக்குது. அந்த விசுவாசத்துக்காக அவன் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், அவங்க சாரால் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் பாருங்க. 16வது வசனத்தில், அவள் ஜாதிகளுக்கு தாயாகவும் அவளாலே ஜாதிகளின் ராஜாக்கள் உண்டாகவும் ஆசீர்வதிச்சார் சொல்பாங்க. இவன் என்ன செஞ்சான்? விசுவாசிகளின் தகப்பனாக, ஜாதிகளின் தகப்பனாக இவரையும் ஆண்டவர் மாற்றினாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஆண்டவர் இந்த உத்தமமாய் நடக்கும்போது நம்மளுக்கு நித்திய உடன்படிக்கையும் நித்திய சுதந்திரத்தையும் ஆண்டவர் சர்வ வல்ல தேவன் அவர் செய்ய நினைத்ததை அவர் நிச்சயம் செய்கிறாரு. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்க என்ன சொல்லப்பட்டிருக்கிறதுனா, அந்த கர்த்தருடைய தூதர்களை உபசரிச்சான். கர்த்தருடைய தூதர்களை உபசரித்த காரியத்தை நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துல. அப்போது நம்ம அந்நியரை உபசரிக்க நாடுங்கள், அதனால் சிலர் தேவதூதர்களையும் உபசரித்ததுண்டு அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலையும் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த பாடலை பாடுறோம். ஆவியிலே அனலாயிருங்கள், அந்நியரை உபசரிக்க நாடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், எல்லாவற்றும் சோத்திரம் செய்யுங்கள் படிக்கிறோம்ல. அது மாதிரி இந்த இடத்துல பாருங்கள், அவன் கர்த்தருடைய தூதர்களை உபசரித்தான். அப்போ உடன்படிக்கையின் பிள்ளையை அவன் பெற்றுக்கொள்ள ஆண்டவர் உதவி செய்தார். உடன்படிக்கை கொடுத்தவர் நிறைவேற்றினாரா இல்லையா? தேவதூதர்கள் 3 பேர் அவங்க வீட்டுக்கு வரும்போது திரும்ப என்ன செய்கிறார்? ஆரம்பத்துலேயும் ஆபிரகாமும் அந்த ஆசீர்வாதம் சொல்லும்போது நகைக்கிறாரு. அப்போவே சொல்கிறாரு, நீ ஒரு மகனை பெறுவ, அவனுக்கு நீ ஈசாக்குன்னு பேர் வேணும் அப்போவே சொல்லிட்டார். இப்போ இந்த இடத்துலையும் பார்க்குறோம் என்ன செய்கிறாங்க? அந்த இடத்துல அவர் எல்லாம் 3 படி மாவு எடுத்து எல்லாம் ஒரு கன்றை அடித்து எல்லாம் பயங்கரமாக பண்ணுறாரு. கால்களையெல்லாம் கழுவி அவங்கள நல்லா உபசரிக்கிறார். அப்போ உபசரிக்கும் போது அந்த இடத்துல பாருங்க 14வது வசனத்தில், கர்த்தரால் ஆகாத காரியம் உண்டோ, உற்பவ கால திட்டத்தில் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன், அப்பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் அப்படின்னு சொல்றாரு. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்றான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லூக்காஸ் விசேஷம் 2ஆம் அதிகாரம் அந்த இடத்துல 32வது வசனத்தில் நம்ம வாசிக்கிறோம். 32, 34 அதை வாசிங்க பார்க்கலாம். அதை எடுத்து லூக்கா 1:37, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம் அப்படியாக, அவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. அப்போ இந்த இடத்துல சொல்லும்போது பாருங்கள், அந்த இடத்துல நகைக்கிறாங்க. அப்போ இதெல்லாம் பார்க்கும்போது உடன்படிக்கையின் மகன், வாக்குத்தத்தின் மகன் ஈசாக்கு அவங்க சுதந்திரித்து கொள்ள முடியுது. அப்போ நம்ம கர்த்தருடைய தூதர்களைப் போல இருக்கக்கூடிய ஊழியக்காரர்கள், தேவனுடைய தாசர்கள், அவர்களெல்லாம் நம்ம என்ன செய்யணும்? உபசரித்து அவங்களுக்கு செய்ய வேண்டிய கணத்தை என்ன செய்யணும். அனாவசியமாக நினைக்கக்கூடாது. யாரையும் என்ன செய்யக்கூடாது? அனாவசியமாக கருதவே கூடாது. மனுஷங்களை பார்க்கக்கூடாது. அவங்க ஆண்டவருடைய பிரதிநிதிகளாகத்தான் வர்றாங்க. ஹல்லேலூயா. அது உடன்படிக்கையின் பிள்ளையை அப்போது அவங்க பெற்றுக்கொள்ள முடிஞ்சுது. இப்போ இந்த ஆசீர்வாதம் கடந்து வருகிறத பார்க்கும்போது எப்படிலாம் அந்த இடத்துல கடந்து வந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் 26, 24வது வசனத்தை வாசிப்போம்.
ஹல்லேலூயா. இந்த சந்ததியை பெருக பண்ணுவேன் நான். என்ன சொல்கிறாரு, ஆபிரகாமின் தேவன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல அதை சொல்கிறத பார்க்குறோம் பார்த்தீங்களா. அப்போது அந்த இடத்துல ஈசாக்குக்கு அந்த இடத்துல ஆசீர்வாதத்தை நம்ம பார்க்கலாம். 28வது அதிகாரம் 13, 14. ஹல்லேலூயா. முதலாவதாக ஈசாக்கு கிட்ட சொல்லும்போது என்ன சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவன் அப்படின்ட்டு. இப்போ ஈசாக்கு கிட்ட யாக்கோபு கிட்ட அந்த ஏணி மேலே அந்த தரிசனத்தை காணும்போது பெத்தேலில் அது காணும்போது என்ன சொல்கிறாரு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனுமாக இருக்கிறேன், இப்போ நான் உன்னோட தேவனாக உன்னிடத்துல வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்ததாக ஈசாக்கு ஒரு தியான புருஷனாக இருந்தான், யாக்கோபு நல்ல ஒரு ஜெப வீரனாக அந்த இருந்த பார்க்குறோம். அந்த இடத்துல பாருங்க என்ன சொல்கிறாருன்னா 28வது அதிகாரத்தில் 20வது வசனம். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோட இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து. என்ன கேட்குறாரு, முதல்ல காப்பாற்று, பாதுகாப்பு எனக்கு வேணும். அடுத்தது என்ன வேணும், உணவு வேணும், உடை வேணும். இது மூணையும் தான் கேட்குறாரு. என்னை இதெல்லாம் கொடுத்து என்னை வழி நடத்தி திரும்பவும் பத்திரமா என் தகப்பன் வீட்டுக்கு அழைத்து வந்தால் இந்த நான் நிறுத்தின இந்த தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுக்கு வீடாகும், தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம் செலுத்துவேன். ஈசாக்கும் தசமபாகம் கொடுத்தாரு. அதனால தான் என்ன கிடைச்சது அவனுக்கு, மகா வறட்சியான காலத்தில் பயிரிட்டான், 100% ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. யாக்கோபு பார்க்குறோம், நான் அப்படி வரும்போது ஆசீர்வாதமே இன்னும் வரல, இனிமேல் தான் போக போகிறான். ஆனால் என்ன செய்கிறாரு, அப்படி நீர் என்னை ஆசீர்வாதத்தை என்னை வழி நடத்தி வந்தால் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசமபாகம். எவ்வளோ ஒரு பாருங்க, அந்த முற்பிதாக்கள் எவ்வளோ அவங்க வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ளணும். சில சமயம் நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். ஒரு 10,000 சேலரி வாங்குகிறோம், 10,000 ரூபா சேலரி சம்பளம் வாங்குறோன்னா ஒரு 1000 ரூபாய் எடுத்து தசமபாகம் கொடுக்குறதுக்கு நமக்கு கஷ்டமாக தான் இருக்கும். சரி நம்மளுக்கும் செலவு இருக்குதுல்ல வீட்டில், பிள்ளைங்க குட்டிகள்லாம் இன்றைக்கி இந்த வருஷம் இந்த மாதம் நிறைய செலவு இருக்குது, 500 ரூபாய் கொடுப்போம் அப்படி நம்ம நினச்சோம்னா 5% ஆண்டவருக்கு 10ல் 1 நம்ம கொடுக்கல. அதுக்கு பேர் தசமபாகம் கிடையாது. ஆண்டவருடைய பணத்தை நம்ம என்ன செய்கிறோம், நம்ம செலவுக்கு எடுத்துக்கிறோம். அப்போ அதனுடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுமையாக என்ன செய்யாது, கிடைக்காது. நம்மளும் அறகுறையாக கொடுத்தோம்னா ஆசீர்வாதம் எப்படி தான் வரும், அறகுறையாக வரும். அப்போ பாருங்கள், ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு அவருடைய வாழ்க்கையிலிருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், ஆனால் உலக அந்த இடத்துல எப்படி நம்ம ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்கிறோம். இப்போ இந்த நம்ம சுற்றி வாழக்கூடிய நம்ம ஜனங்க, நம்ம உறவுகள், நண்பர்கள், அவங்கெல்லாம் சில சமயம் சொல்லுவாங்க பாருங்க, அது சொல்கிறாங்க பாருங்க. 31வது அதிகாரம் 53வது வசனத்தை வாசி. இதை யார் சொல்கிறது, லாபான் சொல்கிறார். அவங்க என்ன செய்கிறாங்க, நாங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் கும்பிடுறோங்க அப்படிம்பாங்க. இன்றைக்கி நிறைய உறவுகள் அப்படி தானே சொல்கிறாங்க, நாங்கள் எல்லாரையும் நாங்கள் கும்பிடுறோங்க அப்படிம்பாங்க. இப்போ பாருங்க, இந்த இடத்துல ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவன் சொல்கிறாங்க. நாகோர் என்ன செய்கிறான், கர்த்தரை மாத்திரம் தெய்வமாக கொள்ளலை. அப்போ இந்த இடத்துல நாகோரின் தேவனை தான் யார் வழிபட்டுருக்கிறா, லாபான் கும்பிட்டுருக்கிறான். அதனால தான் அவங்க வீட்டிலேருந்து வரும்போது கூட என்ன செய்கிறா, ராகேல் அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன சுரூபங்களையெல்லாம் எடுத்துகிட்டு வர்றா அவங்க அப்பா வீட்டிலிருந்து. அப்போ அவங்க வீட்டில் அந்த வழிபாடு என்ன செஞ்சது, இருந்தது, உருவ வழிபாடு செய்து கொண்டு வந்தார்கள். இந்த இடத்துல பார்க்குறோம், அவன் அப்படி சொல்கிறான். ஆனால் யாக்கோபு என்ன செய்கிறாரு, என் தகப்பனாகி ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். அல்லேலூயா சொல்லுவோம், அல்லேலூயா. அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேல் ஆணையிட்டான். பாருங்க எவ்வளோ வருது. இப்போ இந்த நம்ம சொல்கிற இதே நம்ம சில சமயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கவனமாக இருக்கணும் வார்த்தைகள் பேசும்போது. மற்றவர்களிடத்தில் அவங்க சொல்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லக்கூடாது. சில சமயம் பார்த்தீங்கன்னா மற்ற ஜனங்கள் அவங்க ஆண்டவரை ஜெபம் பண்ணுற மக்களாக இருக்க மாட்டாங்க. அப்படி போய் நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிங்க இதுக்காக அப்படிம்போம்.
அவங்க என்ன ப்ரேயர் பண்ணுவாங்க? நம்மளே அறியாமல் நிறைய தடவை சொல்கிறோமா இல்லையா? உலகத்தில் இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நல்லா ப்ரேயர் பண்ணிக்கிங்க அப்படிம்பாங்க. நம்ம தேவ பிள்ளைகள்கிட்ட மட்டும்தான் என்ன செய்யணும்? இந்த மாதிரி வார்த்தைகளை சொல்லணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்தது பாருங்கள், இது இந்த ஆசீர்வாதம் யாக்கோபு இருந்த ஆசீர்வாதம் யோசேப்புக்கு திரும்ப வருகிறத நம்ம பார்க்குறோம். யாத்திராகமம் 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசிப்போம். எப்படி ஆண்டவர் அந்த கானானுக்கு போகிற திட்டத்தை எப்படி அந்த முற்பிதாக்கள் மூலமாக அப்படியே எப்படி சந்தேசம் அதை செய்து முடித்தார், தேவன் செய்ய நினைத்தது தடைபடாமல் எப்படி நடந்தது அப்படிங்கிறத இன்றைக்கி ஆபிரகாமுடைய சரித்திரத்தில் இன்றைக்கி கற்றுக்கிறோம். 2ஆம் அதிகாரம் 24, 25 வாசி. தேவன் அவர்கள் பெருமூச்சை கேட்டு தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. எவ்வளவு அழகான வசனம் பாருங்க. அடுத்தது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். ஆமென். தேவரீர் சகலத்தையும் செய்ய வல்லவர், நீர் செய்ய நினைத்தது தடைபடாது. இந்த இடத்துல பாருங்க, நினைவு கூர்ந்தார், நினைத்து அருளினார். இந்த வசனங்கள்லாம் பாருங்க எப்படி இருக்குது. அவர்கள் பெருமூச்சை கேட்டு ஆளோட்டி நிமித்தம் அவர் படுகிற துன்பத்தை எல்லாம் பார்த்து தாம் ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூர்ந்தார். ஹல்லேலூயா. நம் தேவன் நினைவு கூறும் தேவன், நம்மை மறந்து விடுகிறதல்ல. நாம் மறந்தாலும் அவர் நம்மை மறப்பதில்லை. நாம் ஒரு மேலே நம்ம வாழ்க்கையில் ஆண்டவர் நிறையா திட்டங்கள் வச்சுருப்பார். நம்ம குறித்து தான் அதை செய்து முடிப்பேன்னு வச்சுருப்பார். ஆனால் நம்ம மறந்துடுவோம். நாம் தான் அதை செய்யணும் அப்படிங்கிறத நம்ம கூட மறந்துருக்கலாம். இப்போ கிதியோன் சொல்லும்போது பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறாரு? பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார் அப்படின்னு சொல்லும்போது அவங்க கூட பேசுகிறது பயங்கரமான பராக்கிரமசாலி தான் பேசுகிறாரு. அவன் என்ன சொல்கிறான்? ஐயோ, நாங்கள் இப்படி இருப்பானேன், நான் பென்யமீன் கோத்திரத்தான், சிறியவன், எல்லாரிலும் நான் இளையவன், தேவன் எங்களோடு இருந்தால் எங்களுக்கு இப்படியெல்லாம் ஏன் நடக்குது, தேவன் எங்களை கைவிட்டு விட்டார், அவர் எங்களோட இல்லவே இல்லை அப்படின்லாம் சொல்லி புலம்புறான். ஆனால் என்ன சொல்கிறாரு? நீ போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே கூட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நம்மை கொண்டு செய்ய நினைத்த திட்டங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் அந்த ரூத்து இவருடைய வாழ்க்கையில் மூதாதையாக வரணுங்கிறது ஆண்டவருடைய திட்டம். அப்போ பாருங்கள், அந்த இடத்துல என்ன செய்கிறா? அவள் மோவாபில் ஸ்திரீயா இருந்தாலும் கூட அந்த இடத்துல திரும்பவும் பெத்தேலுக்கு வந்து அந்த தாவீதினுடைய பாட்டியாக என்ன செய்கிறாங்க? இந்த அம்மா வர்றாங்க. ஹல்லேலூயா. மத்தேயு சுவிசேஷத்தில் முதல் அதிகாரத்திலேயே அவளுடைய பேர் என்ன வருது? போவாஸ் ரூத்தினிடத்தில் ஓபேதை பெற்றான், ஓபேத் ஈசாயை பெற்றான், ஈசாய் தாவீது ராஜாவை வருதா இல்லையா அந்த சரித்திரத்தில்? ஹல்லேலூயா. தேவனுடைய திட்டம் ஒருபோதும் மாறாது. ஹல்லேலூயா. அப்போ இப்படியெல்லாம் பாருங்கள், நினைவு கூர்றாரு. அப்போ அந்த வசனம் தான் எங்கே பார்க்குறோம்? ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை எடுத்து வாசிங்க, அதில் பார்க்குறோம். தேவன் நோவாவையும் அவனுடனே பேழையில் இருந்த சகல அதை நினைவு கூர்ந்ததுக்காக நான் சொன்னேன். அதுக்கு முன்னே என்ன செய்கிறாரு? அந்த பேழையில் இருந்த ஜனங்களையும் என்ன செய்கிறாரு? அதை நினைவு கூர்றாரு. ஓ, அவங்களையெல்லாம் நம்ம வெளியே கொண்டு வரணுமே, அவங்களுக்கெல்லாம் 1 வருட காலத்துக்கு அளவுக்கு அவங்க உணவு எல்லாத்தையுமே சேர்த்து வச்சுருந்தாங்க. இனி அவங்க தண்ணீர் வற்றி திரும்ப அவங்க வெளியே வந்து என்ன செய்யணும்? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். அந்த இடத்துல நினைவு கூறுகிற தெய்வமாக இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, யாத்திராகமம் 3:15 வாசிப்போம். யாத்திராகம் மேலும் தேவன் மோசேயை நோக்கி, ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாயிருக்கிற உங்கள் பிதாக்களுடைய தேவனாகிய கர்த்தர் என்னை உங்களிடத்துக்கு அனுப்பினார் என்று. ஹல்லேலூயா. போதும். இப்போ இந்த இடத்துலையும் பாருங்க, முற்பிதாக்களுடைய பெயர் அந்த இடத்துல சொல்லிதான் சொல்றாரு. அந்த ஜனங்கள் இடத்துல, இஸ்ரேல் ஜனங்கள் இடத்துல மோசே பேசும்போது என்ன சொல்றாரு? நான் அந்த முற்பிதாக்களின் தேவன் தான் என்னை உங்களிடத்துல அனுப்புனாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்றாங்க. யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 2-4 வரைக்கும் வாசிங்க. மேலும் தேவன் மோசேயை நோக்கி, நான் யெகோவா சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஹல்லேலூயா. பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யோபு கூட பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ஆதியாம நாட்களிலே வாழ்ந்தவர்னு சொல்கிறாங்க.
அதனால தான் அவர் சர்வ வல்லவர் அப்படிங்கிறத அவர் அறிந்து புரிந்து வைத்திருந்தார். ஆனாலும் யெகோவா என்னும் என் நாமத்தினால் அவர்களுக்கு அறியப்படவில்லை. யெகோவாங்கிற நாமம் எப்போ தான் கொடுத்தாங்க? யாத்திராமத்தில் மோசே நாட்டில் தான் யெகோவா அப்படிங்கிற பேர் வருது. அவங்களுக்கு யெகோவான்னு ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தலை, ஆபிரகாமுக்கும் ஈசாக்கும் யாக்கோபுக்கும். இப்போ பாருங்க, சர்வ வல்லமையுள்ள தேவன் அப்படின்னு. அப்போ நம்ம வேற எங்கேயும் நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது? உடன்படிக்கை செய்யக்கூடாது. யாத்திராகமம் 23:32 மிக முக்கியமான ஒரு வசனம். யாத்திராகம் 23:32. அவர்களோடும் அவர்கள் தேவர்களோடும் நீ உடன்படிக்கை பண்ணாதிருப்பாயாக. அவர்கள் உன்னை எனக்கு விரோதமாக பாவம் செய்ய பண்ணாதபடிக்கு உன் தேசத்திலே குடியிருக்க வேண்டாம். நீ அவர்கள் தேவர்களை சேவித்தால் அது உனக்கு கண்ணியாயிருக்கும் என்றார். ஹல்லேலூயா. பாருங்க, அந்த மற்ற ஜனங்கள் ஜாதிகள் எல்லாத்தையும் ஆண்டவர் துரத்தி விடுறாரு. அப்போ எல்லா அந்த காரியங்கள்லாம் அவர் செய்யும்போது அவர்கள் தேவர்களோடும் நீ என்ன செய்யாத உடன்படிக்கை பண்ணாதிருப்பா. கிபியோனியர் வர்றாங்க, அவங்களோட தெரியாமல் என்ன செஞ்சிட்டாரு? யோசுவா என்ன பண்ணிட்டாரு? உடன்படிக்கை பண்ணிட்டார். அப்போ அந்த இடத்துல என்ன ஆகுது? அந்த இடத்துல பெரிய கண்ணி. அப்புறம்தான் தெரியுது இவங்க பக்கத்து ஊருக்காரங்க நம்மளை ஏமாற்றிட்டாங்க. அப்போ அந்த இடத்துல விறகு சுமக்கிறதுக்கும் தண்ணி சுமக்கிறதுக்கும் அவங்கள கடைசி வரைக்கும் அந்த ஆசரிப்பு கூடாரத்துக்கு வெளியே வேலை செய்கிற அவரை வைத்து கொண்டாங்க. கடைசி வரைக்கும் கண்ணி தான். அதுதான் அந்நிய நுகத்தில் நம்ம என்ன செய்யக்கூடாது? மாட்டிக்கக்கூடாது. அடுத்து இந்த இடத்துல பாருங்க, யாத்திரா 31:1-2 வாசிங்க. 33. கர்த்தர் மோசேயை நோக்கி, நீயும் எகிப்து தேசத்திலிருந்து நீ அழைத்து கொண்டு வந்த ஜனங்களும் இவ்விடத்தை விட்டு புறப்பட்டு உன் சந்ததிக்கு கொடுப்பேன் என்று நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் ஆணையிட்டு கொடுத்த பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு போங்கள். நான் ஒரு தூதனை உங்களுக்கு முன்பாக அனுப்பி கானானியரையும் எமோரியரையும் ஏத்தியரையும் பெருசியனையும் ஏவியனையும் எபூசியனையும் துரத்தி விடுவேன். ஹல்லேலூயா. முதல்ல அந்த தேசத்தில் ஃபஸ்ட்டு கானானியர் மட்டும் இருந்தாங்க, அப்புறம் கானானியரும் பெருசியரும் வந்தாங்கன்ட்டு 2 ஜாதி வந்தது. இப்போ எத்தனை ஜாதிகள் வந்துட்டாங்க? பலத்த 7 ஜாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அந்த இதுங்கன்னா தேனீக்களை துரத்துவது போல அவர்களெல்லாம் ஆண்டவர் துரத்திட்டாராம். யார் அனுப்பி? நான் ஒரு தூதனை அனுப்பி உங்களுக்கு முன்பாக அவர்களெல்லாம் அனுப்பிவிட்றாங்க. வீடு எல்லாமே காலியாக கிடக்குது. அதை தான் சொல்லிக்கிறாங்க, நீ கட்டாத வீடுகளையும் தோண்டாத துறவுகளையும் நடாத திராட்சை தோட்டங்கள் ஒலிவ தோப்புகள் கோதுமை வயல்கள் எல்லாம் முற்றி அறுவடைக்கு தயாராக இருக்குது. எல்லாம் ரெடிமேடாக வச்சுருக்கிறார் ஆண்டவர். ஹல்லேலூயா. இன்றைக்கி நம்மக்கிட்ட ரெடிமேடாக தான் வச்சுருக்கிறேன்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் அதில் வாசிக்கிறோம். முதல்ல 5 வருஷத்தை பார்க்குறோம். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு, அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். நான் உங்களுக்கு முன்னாக சென்று உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் இருக்கும் இடத்துல உங்களையும் சேர்த்துக்கொள்ள அழைத்து செல்வேன்னு சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கும் நம்ம தேவன் பரம கானான்லையும் அதே வேலையை செய்கிறார். இந்த உலகத்தில் இருந்த கானான்லையும் என்ன செய்கிறார்? பலத்தை எழுதாத தூதனை அனுப்பி துரத்தி விட்டு எல்லா ஆசீர்வாதங்களையும் ரெடிமேடாக வச்சுருக்கிறார். ஹல்லேலூயா. அங்கே அப்பவும் எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு தூதர்கள் என்ன செய்கிறாங்க? அந்த சீடர்கள் எல்லாம் அவர் உயிர்த்தெழுந்த பிறகு அப்படியே வர்றாங்க. பிள்ளைகளே உங்களிடத்தில் ஏதாயிலும் உண்டான்னு கேட்குறாரு. ஒன்றும் இல்லை ஆண்டவரேங்க. ஆனால் இங்கே என்ன செய்கிறார் ஆண்டவர்? கறி நெருப்பை கூட்டி அவங்களுக்கு அப்போ மீனெல்லாம் என்ன செய்கிறார்? சுட்டு அவங்க கொடுக்குறாங்க. வந்து புசியுங்கள் பிள்ளைகளே அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அதுதான் தகப்பனுடைய அன்பு. ஹல்லேலூயா. நம்ம ஒருபோதும் ஆண்டவர் என்ன செய்ய மாட்டார்? நமக்கு பசியாகவோ பட்டினியாகவோ நம்மளுக்கு வஸ்திரம் இல்லாததாவோ எதுவுமே நம்ம ஆண்டவர் விடவே மாட்டார். ஹல்லேலூயா. யோசுவா 21:45 வாசிப்போம். ஒரு வார்த்தையும் தவறவும் இல்லை, நிறைவேறாமல் போகவும் இல்லை. அது இஸ்ரவேல் வீட்டாருக்கு சொன்ன அனைத்து வார்த்தையும் ஆண்டவர் நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்கள் எப்படி ஆண்டவர் செஞ்சுருக்கிறான்னு பார்த்தீங்களா? அடுத்தது இதை தான் நம்ம எப்படியெல்லாம் அவங்க செய்தாங்கன்னு சொல்லிட்டு புதிய ஏற்பாட்டிலையும் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. 11:13. இவர்கள் எல்லாரும்
வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவர்களை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு நம்பி அணைத்து கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோടെ மரித்தார்கள். ஹல்லேலூயா. பாருங்க, அதெல்லாம் பார்க்கல அவங்க, இருந்தாலும் என்ன செய்கிறாங்க, அதையெல்லாம் அப்படியே அணைத்து கொண்டு ஆசீர்வாதங்களை எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல் தூரத்திலே அவைகளை கண்டு, அவங்களுடைய நோக்கமெல்லாம் கண்டிப்பாக நம்ம சந்ததியாரும் ஆண்டவர் சுதந்திரிக்க செய்வார் அப்படிங்கிற விசுவாசம். ஆபிரகாம் கானானை சுதந்திரிக்கல, ஈசாக்குக்கும் போகல, யாக்கோவும் போகல, ஆனால் அவன் சந்ததியார் என்ன செஞ்சாங்க, உள்ளே போனாங்களா இல்லையா? ஹல்லேலூயா. நம்பி அணைத்து கொண்டு பூமியை மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும். ஒரே இடத்துல குடியிருந்தாங்களா? ஜிப்சிஸ் மாதிரி, நாடோடிகள் மாதிரி சுற்றி திரிந்தாங்க. பூமியிலே நான் அந்நியர் தான், அந்த உலகத்துக்கு நான் அந்நியர் தான், உலகத்திலிருந்து நான் வேறு பிரிக்கப்பட்டவன் தான் அப்படிங்கிற ஒரு நினைவு எப்போவுமே நமக்கு வேணும். நம்ம எதற்கு தான் சொந்தக்காரர்கள்? பரலோகத்திற்கு. ஹல்லேலூயா. பரதேசி அப்படிங்கிறது என்னது? பரலோக தேசத்தில் வாழக்கூடிய தேசிகர்கள் நம்மெல்லாம், அதனால தான் பரதேசின்னு சொல்கிறாங்க. ஹல்லேலூயா. அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். ஆகவே நாம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் நமக்கு வேணும். அடுத்து பாருங்க, 11:14 வாசிக்கிறோம். இப்படி அறிக்கையிடுவர்கள் சுய தேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். நம்முடைய சுய தேசம் எது? பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. பரம கானான். அந்த கானான் தான் நமக்கு சுய தேசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நம்பி என்ன செய்கிறோம், நாடி போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு விசுவாசத்தோடு இருக்கணும். 11ஆம் அதிகாரம் அதே எபிரேயர் 16வது வசனத்தில் பார்க்குறோம். பரம தேசத்தையே விரும்பினார்கள், ஆகையால் தேவன் அவர்களுடைய தேவன் என்னப்பட வெட்கப்படுகிறதில்லை. இப்போ ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லுகிறத ஆண்டவர் என்ன செய்யலையா? வெட்கப்படல. ஹல்லேலூயா. இப்போ வெட்கப்படுகிறதில்லை. அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே. ஹல்லேலூயா. இப்போ பாருங்க எவ்வளோ ஒரு அழகா அந்த வசனங்கள்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்குதுன்னு. மேன்மையானதை விரும்பினார்கள். அதுதான் பவுல் சொல்றார், பூமிக்குரியவைகளை அல்ல மேலானவைகளையே நாடுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. அவர் என்றைக்குமே பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றுறதுல தான் குறியாக இருந்தார், கண்ணும் கருத்துமாக இருந்தார். ஆகவே நம்ம ஒவ்வொரு செயலை செய்யும் போதும் இது நம்ம செய்கிறது பிதாவுக்கு சித்தமா, பிதாவுக்கு பிரியமா, நான் இதை செய்தால் கர்த்தர் இதை சந்தோஷப்படுவாரா, இல்லை துக்கப்படுவாரா, இல்லை கண்ணீர் வடிப்பாரா அப்படிங்கிறத நம்ம யோசனை பண்ணி தான் செய்யணும். ஹல்லேலூயா. ஆகவே விட்டு வந்த தேசத்தை அவர்கள் நினைக்கவில்லை. பாருங்க 15வது வசனத்தை பாருங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்களானால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. நினைச்சிருந்தாங்கன்னா போயிருக்கலாம். தீர்மானத்தை திரும்பவும் புதுப்பிக்கிறதுக்கு என்ன செஞ்சாரு? எகிப்திலிருந்து திரும்பவும் போனாரா இல்லையா? முதல்ல கட்டின பலிபீடத்துக்கு. அதே மாதிரி அவங்க திரும்பவும் கூட என்ன செஞ்சிருக்கலாம், போயிருக்கலாம். ஆனால் முன்வைத்த காலை பின்வைக்க கூடாது. ஹல்லேலூயா. ஆகவே நாமும் விட்டு வந்த தேசத்தை, விட்டு வந்த வழிபாடுகளை, விட்டு வந்த சடங்காச்சாரங்களை, விட்டு வந்த எல்லா விதமான பாரம்பரியங்களை நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது. லோத்தின் மனைவிக்கு நடந்தது தான் நமக்கும் நடக்கும். அதனால் இந்த காரியங்கள் நம்ம பார்க்கும்போது ஆண்டவர் செய்ய நினைத்தது ஒருபோதும் தடைபடாமல் ஆண்டவர் செஞ்சிட்டே இருப்பார். ஆனால் நம்ம ஒரு தடைக்கெல்லாம் எந்த ஒரு சுயசித்தங்கிற தடைக்கல்லை கொண்டாந்து வைக்கக்கூடாது, நம்முடைய சொந்த இஷ்டங்கிறத வைக்கக்கூடாது. அப்படியே இருக்கும்போது அந்த காரியங்கள் நடைபெறுவதற்கு காலதாமதங்கள் ஆகும். நம்ம அப்படியே ப்ரொசீட் பண்ணிக்கிட்டே போனோம்னா போய்கிட்டே இருக்கலாம். 4 நாளில் போக வேண்டிய கானான் பயணத்தை 40 ஆண்டுகள் போயிருக்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவங்களுடைய பிடிவாதம், அவங்களுடைய கீழ்ப்படியாமல், அவங்களுடைய முறுமுறுப்பு, இதெல்லாம் தான் அதுக்கு காரணம். ஹல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் ஆண்டவர் 7 ஆசீர்வாதங்கள் கொடுத்தாரு. அந்த 7 ஆசீர்வாதங்களை பெறுகிறதற்கு ஆபிரகாம் 7 காரியங்களை செய்தார். ஆண்டவரை மாத்திரம் தொழுது கொண்டார். அதே போல் தன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த தீர்மானத்தை திரும்பவும் புதுப்பித்து கொண்டார். லோத்து போன்ற காரியங்களை எல்லாம் விட்டு விட்டார். அடுத்தது 4ஆவதாக எல்லாவற்றிலும் தசமபாகம் கொடுத்தார். கர்த்தரை முழுமையாக 100% விசுவாசித்தார். 6ஆவதாக உத்தமமாய் நடந்து கொண்டார். 7ஆவதாக கர்த்தருடைய தூதர்கள், கர்த்தருடைய ஊழியக்காரர்கள், கர்த்தருடைய பிள்ளைகள் எல்லாரையும்
அவர் உபசரித்து ஆதரித்து அவர்களிடத்தில் பண்போடு நடந்து கொண்டார். இது மாதிரி நாமும் செய்யும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்மளுடைய வாழ்க்கையிலும் எல்லா ஆசீர்வாதங்களையும் தருவார். கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். எங்களை மிகவும் நேசித்து நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நலுவலை கட்டளிட்டதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். நீ சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆண்டவரே. ஆண்டவரே, ஒருவருடைய வாழ்க்கையிலும் நீ செய்ய நினைக்கிறது ஒருபோதும் தடைபடாத ஆண்டவரே. ஆகவே அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் எங்களுக்கு முன்பாக இருக்கும்போது நாங்கள் ஆபிரகாம் எங்களுக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் விசுவாசிகளாக இருக்கக்கூடிய எங்களுக்கும் அவர் தகப்பனாக இருக்கிறார் ஆண்டவரே. ஆகவே அப்பா ஆண்டவரே, அப்படிப்பட்ட நாங்கள் நல்ல அடிச்சுவடுகளை நாங்கள் பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவர் எவ்வாறு இந்த 7 ஆசீர்வாதங்களை சுதந்திரித்து கொண்டாரோ, அது அவருடைய சந்ததிகள் எப்படி கானானை சுதந்திரித்து கொண்டார்களோ, அதுபோல் ஆண்டவரே நாங்களும் பரம கானானை சுதந்திரித்து கொள்ள நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையும் நீர் எங்களுக்கு கொடுத்த நித்திய சுதந்திரத்தை நாங்கள் பெற்றுக்கொள்ள ஆண்டவரே அப்பா நித்திய ஜீவனை பற்றிக்கொள்ள நித்திய ஜீவனை நாங்கள் சுதந்திரித்து கொள்ள நாங்கள் ஆண்டவரே அப்பா சோத்திரம் ஆண்டவரே எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் அவிசுவாசம் நீங்கும்படி எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அவ்வாறு நீ செய்கிறதற்காக நன்றி ஆண்டவரே. பிள்ளைகளையும் விசுவாச வாழ்க்கையில நாங்கள் நடத்த ஒவ்வொரு பெற்றோருக்கும் உதவி செய்யும் ஆண்டவரே. அவ்வாறு நீ செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். அந்த கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது விசுவாச ஓட்டத்தை நாங்கள் ஆண்டவரே பொறுமையோடே ஓடி ஆண்டவரே எது வந்தாலும் ஆண்டவரே எல்லாவற்றையும் உதறி தள்ளிவிட்டு லக்கை நோக்கி ஓட எங்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டுமாய் கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அவ்வாறு எங்களுக்கு செய்கிறதற்காக நமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபங்களும் ஜீவன நல்ல பிதாவே, ஆமென்.